தமிழ் ஈழம் போர் சம்பவத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 1ல் இந்த போர் உருவாகிறதுக்கு என்ன காரணம், எதுக்காக இந்த போர் உருவாச்சு, என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ட் 1 வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் பிரபாகரனோட எழுச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சேனல்ஸ், நான் தான் பாலா. வெல்கம் பேக் டு பாலா மீடியா. எப்பவும் போரில் 2 விஷயம் உண்டு. ஒன்று உள்நாட்டு போர், இன்னொன்று அயல்நாட்டு போர். எப்பவும் உள்நாட்டு போரில் மெஜாரிட்டி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதனால தான் என்னவோ தெரியல 20 வருஷமாக அமைதியான முறையில் போராடியும் தமிழர்களோட நிலைமை மாறவே இல்லை. ஆனால் அது விடுதலை புலிகள் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சதுன்னே சொல்லலாம். முதல்ல இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடினது விடுதலை புலிகள் தான். இந்த விடுதலை புலிகளோட தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன். இந்த விடுதலை புலிகள் எப்போ உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 1976 பிரபாகரனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த விடுதலை புலிகள்ன்ற அமைப்பு. இந்த ஒரு அமைப்பு தமிழ் மக்களுக்கான உரிமைகளையும் அவங்க தங்கிறதுக்கான ஒரு இடத்தையும் மீட்டு தரதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு அமைப்பில் இளைஞர்கள் தான் அதிகமாகவே இருந்தாங்க. இவங்க தான் முதல்ல இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக தாக்குதல்லாம் நடத்தினாங்க. இதுக்கு இலங்கை அரசாங்கம் பல பேருக்கு கடுமையான தண்டனைகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. விடுதலை புலிகள் இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறது மூலமா எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறத நினைச்சாங்க. சில பேர் அரசாங்கத்துக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்துறவங்களையோ இல்ல அரசாங்கத்தை எதிர்த்து போராடினவங்களையோ இந்த விடுதலை புலிகள் போயிட்டு அவங்கள தாக்குனாங்க. அது மட்டும் இல்லாம பிரிஞ்சு இருந்த தமிழ் கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்தாங்க விடுதலை புலிகள். அப்படி யாழ்ப்பாணம் முழுக்க விடுதலை புலிகளோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. இப்போ புரியும் நினைக்கிறேன் ஏன் பார்ட் 1 வீடியோல யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது சொன்னேன் அப்படின்ட்டு. 30 வருஷமா இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக உள்நாட்டு போர் நடத்திருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான். இது எல்லாமே தமிழ் மக்களோட உரிமைக்காக அவர் தன் உயிரையே பணயமா வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. முதல்ல யார் இந்த பிரபாகரன் அப்படிங்கிறத பார்ப்போம். நேதாஜியை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டவர் தான் பிரபாகரன். இவர் யாழ்ப்பாணம்ல வேலுப்பிள்ளைக்கும் பார்வதிக்கும் 4வது மகனா 1954 நவம்பர் 26 பிறகுறாரு. 10வது வரைக்கும் தான் இவர் படிச்சிருக்காரு. ஆனால் 10வது ஃபைனல் எக்ஸாம் கூட இவர் கிளியர் பண்ணலை. இவருக்கு புத்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் நேதாஜி சம்மந்தப்பட்ட ஏதாவது புத்தகமாக இருந்தால் ரொம்ப விரும்பி படிப்பார். நேதாஜி எப்படி சின்ன வயசுலேயே இந்த பிரிட்டிஷ்காரங்களை பார்த்து வெறுத்து வளர்ந்தாரோ அதே போல் இவரும் சின்ன வயசில் சிங்களர்களை வெறுக்கிறாரு. 1958 கொலம்போவில் நடந்த ஒரு கலவரத்தில் அவரோட அத்தை வீடு எரிக்கப்பட்டுச்சு. அவரோட மாமாவை தன்னோட கண்ணு முன்னாடியே கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கள மொழி திணிப்பு போராட்டத்தில் தமிழ் மக்கள் கட்சி தலைவரான செல்வநாயகம் அமைதியான முறையில் போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது அங்கே வந்த இராணுவ வீரர்கள் ஒரு சிலரை சுட்டு கொண்டாங்க. தன்னோட 6 வயசுல இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்தே சிங்களர்களை வெறுக்க ஆரம்பிச்சாரு பிரபாகரன். அப்போல இருந்தே அவருக்கு தன்னோட தமிழ் மக்களுக்கு எப்படியாவது சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்குன்ற உரிமையை நம்ம திரும்பி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நினைச்சாரு. இதனாலேயே அவருக்கு ராத்திரி பகலும் தூக்கம் இல்லாம நம்ம ஒரு சரியான வரியில போராடணும் அப்படிங்கிறத நினைச்சாரு. ஒரு நாள் ஸ்கூல்ல அவரோட டீச்சர் பாலிடிக்ஸ் பற்றி லெசன் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டாப்பிக்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கவனிக்க ஆரம்பித்தார். நம்மளும் இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான பாதையில் தான் போகணும் அப்படிங்கிறத நினச்சார். இதனாலேயே அரசியல் போஸ்டர்லாம் ஒட்ட ஆரம்பித்தார் ஊர் முழுக்க. இவரை தேடி போலீஸ்லாம் கூட வீட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் இவர் வீட்டில் இருக்கிறத விட காட்டுக்குள்ளே போனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க முடியும்னு காட்டுக்குள்ளேயே போக ஆரம்பித்தார். இவரை எப்படியாவது திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு இவங்க அம்மா அப்பாவும் எத்தனையோ தடவை கூப்பிட்டாலும் இவர் மறுத்துட்டாரு. எனக்கு என் கொள்கை தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிட்டார். அவருக்கு 16 வயசு இருக்கும்போது விவேகானந்தரையும் பற்றியும்
மாவீரன் நெப்போலியனோட புத்தகங்களை படிக்கிறாரு. தன்னை அடித்தவங்களை திரும்ப அடிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாரு. தனக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவரை மாதிரியே யோசிக்கிற 4 பேரை வந்து கண்டுபிடிச்சாரு. அவங்க 4 பேருமே ஆயுதம் ஏந்தி இதை போராடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. ஆயுதத்துக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அதே ஊரில் இருந்த ஒரு ரவுடி தன்னோட ஆயுதத்தை விற்கிறதுக்கு இருந்தார். அந்த ஆயுதத்தை வாங்கி முதல்ல அரசாங்கத்தை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பஸ்ஸை சிலோனில் கொளுத்துறாங்க. அந்த பஸ்ஸில் இருக்க மக்களுக்கும் அவங்க உயிருக்கும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுலையும் கவனமாக இருந்தார் பிரபாகரன். 1983 ஜூலை 23 அன்னைக்கு நடந்த சம்பவத்தை யாராலையுமே மறக்க முடியாது. அது ஒரு கருப்பு நாள் அப்படின்றதே வந்து சொல்லலாம். உள்நாட்டு போர் தொடங்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்ச நாள் அப்படிங்கிறதே சொல்லலாம். இந்த 1983 2009 வரைக்கும் கிட்டத்தட்ட 26 வருஷமாக இலங்கை அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிக்கும் நடுவில் எக்கச்சக்க போர் வந்து நடந்திருக்கு. இந்த ஒரு போர்னால பல லட்ச தமிழ் மக்கள் இறந்து போயிருக்காங்க. பல்லாயிரம் பேர் வந்து சிறையிலே அவங்களோட வாழ்க்கையை கழிச்சாங்க. ஆனால் அப்படி இறந்து போனவங்களுக்கோ இல்லை சிறையில் கழிச்சவங்களுக்கோ இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கான நியாயம் அப்படிங்கிறதே கிடைக்கல. அப்படி ஜூலை 23 1983 என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நள்ளிரவு ஆகிறதுக்கு முன்னாடி இலங்கை ராணுவ வீரர்கள் வந்துகிட்டு இருந்த ஒரு வேனை விடுதலை புலிகள் தாக்குனாங்க. அந்த ஒரு தாக்குதல்ல 13 இலங்கை ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. சின்ன சின்ன இடங்கள்ல சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த ஒரு சம்பவம் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாவே வந்து மாறுது. அங்கங்க கலவரங்கள் வெடிக்குது. சிங்களர்கள் தமிழர்களை வெட்டி கொள்ள ஆரம்பிச்சாங்க. தமிழர்களோட வீடை எரிச்சாங்க. இப்படி பண்ண சிங்களர்களுக்கு எந்த ஒரு தண்டனையுமே கொடுக்கப்படலை. ஊருக்குள்ள மட்டும் இல்லை, சிறைச்சாலைக்குள்ள கூட வந்து சிங்களர்கள் தமிழ் கைதிகளை வெட்டி கொண்டாங்க. இது வரைக்கும் இலங்கையில் சிறைச்சாலைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கலவரம் நடக்கவே இல்லை அப்படின்றத சொல்றாங்க. மொத்தமாக 51 தமிழ் கைதிகளை வந்து வெட்டி கொண்டாங்க. அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்கல. சில பேர் இந்த கலவரத்தில் இருக்கிறதுக்கு பயந்து வேற ஒரு ஊருக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. ஒரு சில பேருக்கு எப்படி தப்பிச்சு போறதுன்னு கூட தெரியாம அங்கேயே இருக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமாக பெண்கள் பாலியல் ரீதியாக பல கொடுமைகளை வந்து அனுபவிச்சாங்க. அங்க இருந்த ராணுவ வீரர்கள் சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அத்துமீறினாங்க. அங்க இருந்த தமிழ் மக்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சித்திரவதைகளை வந்து கொடுத்தாங்க. அவங்க உரிமைகளுக்காக போராட போய் இப்போ உயிருக்காக போராடுற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சுடுற சத்தம், குண்டு வெடிக்கிற சத்தம், எங்க பார்த்தாலும் புகை மூட்டமாவே இருக்கு. அப்பதான் யாழ்ப்பாணம் நூலகம் வந்து எரிக்கப்பட்டுச்சு. தமிழர்களோட பல இலக்கிய நூல்கள், இலக்கணம், வரலாற்று நூல்கள் எல்லாம் அவங்களோட கண்ணு முன்னாடியே எழிக்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். அங்க இருந்த ராணுவ வீரர்கள் அவங்க நாட்டு மக்களை பாதுகாக்கிறத விட அவங்க தமிழ் மக்களை அழிக்கிறதுல தான் கவனமா இருந்தாங்க. பல தமிழ் மக்கள் அவங்க குழந்தைங்க உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை வந்து விட்டாங்க. சில பேர் கடல்ல குதிச்சு தப்பிக்க முயற்சி பண்ணாங்க. அவங்களையுமே சுட்டு கொண்டாங்க. இதுக்கு எதிராக விடுதலை புலிகளும் ராணுவ வீரர்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஏன், நார்மலா ஒருத்தர் ரோட்ல நடந்து போறோம்னா 10 பேர் சேர்ந்து சுட்டு கொண்ட சம்பவம்லாம் நடந்துருந்துச்சு. பெண்கள் பாலியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. சில பெண்கள் தற்கொலை பண்ணிக்கவே ஆரம்பிச்சாங்க. ராணுவ வீரர்களை பார்த்து ஒருத்தரும் பயந்து நடுங்கினாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அடைக்கலமாக இருந்ததே விடுதலை புலிகள் தான். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ராணுவ வீரர்களை எதிர்த்து தாக்குனாங்க. ஒரு முக்கியமான விஷயம், பிரபாகரனோட விடுதலை புலிகள் அமைப்பை 10 டிவிஷனாக பிரபாகரன் பிரித்து வச்சிருந்தாரு. அதில் ஒரு டிவிஷன் தான் தற்கொலை படை. இந்த தற்கொலை படைக்கும் இந்தியாவில் நடந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு சம்பவத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் விட ரொம்ப கொடூரமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கடைகளில் எப்படி அந்த கோழி இறைச்சியும் ஆட்டு இறைச்சியும் வெட்டி தொங்க விட்டுருப்பாங்களோ அதே போல் தமிழர்களோட உடல் உறுப்பை அறுத்து கடைகளில் தொங்க விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைகளுக்கு வெளியில் இங்கு தமிழர்களோட இறைச்சி கிடைக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு போர்டே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எவ்வளோ கொடூரமான விஷயம்ன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. 20 வருஷமாக ஒரு இனத்தையே அடிமையாக வச்சுருந்துருக்காங்க. அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இன வெறியில் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமாவும் இந்த போர் எப்போ முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 1983 ஜூலை 23 ஆரம்பித்த இந்த போர் வந்து 2009 மே 18 முடிவுக்கு வந்துச்சு.
முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்கிறத விட முடிவுக்கு வர வச்சாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா இதுதான் 4வது ஈழம் போர். இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும்னு சுற்றி இருந்த சின்ன சின்ன நாடுகள் எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க. விடுதலை புலிகளும் இலங்கை அரசாங்கமும் ஒரு அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கணும்னு அவங்க கோரிக்கை வச்சாங்க. ஏன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சில நாட்டில் இருந்து மக்கள் இலங்கைக்கு போயிருக்காங்க. போர் காரணமாக அங்கேயே தங்க வேண்டிய நிலைமைக்கு போயிடுச்சு. அவங்கள சரியாக பாதுகாக்க முடியாமல் அவங்க நாட்டு அரசாங்கம் தவிச்சிருக்காங்க. அதனால் எப்படியாவது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக விடுதலை புலிக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஒரு அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு பல நாடுகள் கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஜூலை 26, 2006 விடுதலை புலிகளும் இலங்கை அரசாங்கத்தும் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணுன்றதுக்காக ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு. ஆனால் ஜனவரி 2, 2008 இலங்கை அரசாங்கம் நாங்கள் இதில் வெளியே வந்துக்கிறோம், எங்களுக்கு இந்த ஒப்பந்தம் தேவையில்லை அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா விடுதலை புலிகளும் நாங்கள் இந்த ஒப்பந்தம் போட மாட்டோம், நாங்களும் வெளியே வந்துக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாலும் எங்களுக்கு ஆனால் 14 நாள் அவகாசம் கொடுங்க அப்படிங்கிறத கேட்டாங்க. அந்த கேப்பில் இலங்கை அரசாங்கம் விடுதலை புலிகள் கண்ட்ரோலில் இருந்த ஒரு சில இடங்களை கைப்பற்ற ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறமா விடுதலை புலிகள் திரும்பியும் போர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விடுதலை புலிகள் கண்ட்ரோலில் இருந்த ஒரு சில இடங்களை கைப்பற்றது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தையுமே அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. மொத்த இடத்தையுமே இலங்கை அரசாங்கம் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த போர் முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதே ஆரம்பிச்சிடுறாங்க. போர் முடிவுக்கு வந்த உடனே மே 18, 2009 விடுதலை புலிகள் தலைவரோட பிரபாகரன் இறந்து போயிட்டாரு போர்ல அப்படின்ட்டு இலங்கை அரசாங்கமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. என்னதான் இன்னைக்கு வரைக்கும் பிரபாகரன் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ட்டு ஒரு சில ரூமர்ஸ்லாம் இருந்தாலும் பட் அந்த காலகட்டத்தில் இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ எதுக்காக இந்த தமிழ் ஈழம் போர் உருவாச்சு, என்ன காரணத்துக்காக உருவாச்சு, எப்படி இதுக்குள்ள விடுதலை புலிகள்ன்ற ஒரு அமைப்பு வந்துச்சு, யார் இந்த பிரபாகரன், எதுக்காக தமிழ் மக்களுக்காக அவரோட உயிரையே கொடுத்து போராடினாரு அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோ மூலியமா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இந்த போரில் பல லட்சம் தமிழ் மக்கள் இறந்து போயிருக்காங்க, பல லட்சம் மக்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க, பல பெண்கள் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க, நிறைய தமிழ் மக்களை சிங்களர்களே போட்டு கொண்டு இருக்காங்க. அவங்க யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு நியாயம் கூட கிடைக்கல. இதுக்கப்புறம் அந்த மக்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறத விட உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பாலா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைல் லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். See you soon. Bye.